ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6th தமிழ் புக்கில் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சொல்லும் பொருளும்: திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. செகண்ட் ஒன், தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன், சோழ மன்னன். தேர்ட் ஒன், இளங்கோவடிகள் சேரமரபை சேர்ந்தவர் என்று கூறுவது, சிலப்பதிகார பதிகம். ஃபோர்த் ஒன், இளங்கோவடிகள் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஃபிஃப்த் ஒன், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் அழைக்கப்படுவது, சிலப்பதிகாரம். சிக்ஸ்த் ஒன், தமிழின் முதல் காப்பியம், சிலப்பதிகாரம். செவன்த் ஒன், கழுத்தில் சூடுவது, தார். காணி நில அளவை குறிக்கும் சொல். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர், பாரதியார். முத்துச்சுடர் போல அப்படின்னா நிலா ஒளி. தூய நிறத்தில் அப்படிங்கிறது மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். பெரும்பாலும் வலசை போவது, நீர்வாழ் பறவைகள். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை, கப்பல் பறவை. இந்த கப்பல் பறவை பார்த்திங்கன்னா 400 கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கக்கூடியது தான். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கப்பல் கூளைக்கடா, கடல் கொள்ளை பறவை, கொள்ளை பறவைன்னு வருங்க. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் எழுதிய பாடல், நாராய் நாராய் செங்கல் நாராய். சிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா 3 முதல் 6 முட்டை வரைக்கும் இடு. அது 14 நாள் வந்து அடைக்காக்கும். துருவ பகுதிகள் தவிர மனிதனின் வாழும் இடங்களில் எல்லாம் டேஸ் வாழ்கின்றன, சிட்டுக்குருவிகள். சிட்டுக்குருவியோட வாழ்நாள் பார்த்திங்கன்னா 10 முதல் 13 ஆண்டுகள். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர், பாரதியார். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர், சலீம் அலி. சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு டேஸ் என்று பெயரிட்டுள்ளார், சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம், ஆர்டிக் ஆலா. எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்திங்கன்னா 22,000 கிலோமீட்டர் பறக்கு. உலக சிட்டுக்குருவிகள் நாள், மார்ச் 20. கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? 1954. இதன் ஆசிரியர் பார்த்திங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. புல் என்பதன் வேறு பெயர், பறவை. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர், நெல்லை சு. முத்து. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர், நெல்லை சு. முத்து. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். காரல் கபெக் எந்த நாட்டை சேர்ந்தவர்? செக் நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் வந்து 1920 ஒரு நாடகம் எழுதியிருப்பாங்க. அதில் ரோபோங்கிற கேரக்டரை வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து பயன்படுத்தியிருப்பார், அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. ரோபோங்கிற சொல்லுக்கு வந்து அடிமையின் ஒரு பொருள். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும், மனிதர்களைப் போலவே செயல்களை நிறைவேற்றும் என்று விளக்கம் கொடுத்தது யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தான் கொடுத்துருக்காங்க இந்த விளக்கம். 1997 ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கலந்து கொண்டார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரி காஸ்ப்ரோ. IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் கணினி,
டீப் ப்ளூ. உலகிலேயே முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் சோபியா. எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா தான். ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை வழங்கியுள்ளது. யாருக்கு வழங்கியிருக்குன்னா சோபியாவுக்கு. அப்துல் கலாம் எந்த வயது சிறுவனாக இருந்தபோது அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார்? 10 வயது. அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த திருக்குறள்: அறிவற்றம் காக்கும் கருவி, சிறுவார்க்கும் உள்ளிழக்கா ஆகா அரண். லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் தந்த ஒளி. இந்த நூல் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்குன்னா அப்துல் கலாம் அவர்களுக்கு. போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அப்துல் கலாம் என்ன பங்களிப்பு பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு அவங்க 3 கிலோ ஒரு செயற்கைக்கால் வச்சு தான் நடந்துட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கைக்கால் உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? 3 கிலோவாக இருந்ததை 300 கிராமாக குறைச்சிருக்காங்க. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணை செலுத்துவதில் நம்ம வெற்றி பெற்றுக்கிறோம். இப்போ 2 ஏவுகணை, அக்னி, பிருத்திவி. எந்த துறைக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறைக்கு. டேஸ் எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. 525 கிலோ. உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். கா, சா, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் எல்லா உயிருமே எழுத்துக்களின் சொல்லின் முதல் வரும். ஓகேங்களா? உயிரெழுத்துக்கள் 12 முதல்ல வரும். இந்த கா, சா, த, ப, ந இதெல்லாமே என்னது உங்களுக்கு முதல்ல வரக்கூடியது தான். ஞா வரிசையில் 4 எழுத்து முதல்ல வரும். யா வரிசையில் 6 எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு வரும். வா வரிசையில் 8 எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு வரும். சரிங்களா?